கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக்கிற்கு திமுக தொண்டர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் மீண்டும் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சென்னையிலிருந்து கார் மூலம் கோவைக்கு வருகை தந்தார். அப்போது கோவை சந்திப்பு அருகே 1000த்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து மலர் தூவி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் பிரச்சார வாகனத்தில் பேசுகையில், திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகம், இந்தியா மட்டுமின்றி உலகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் இருக்கும் தமிழர்கள் தாக்கப்பட்டாலும், இந்தியர்கள் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக தலைவர் முதல்வராக வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஸ்டாலின் தான் வராறு, விடியல் தர போராறு என்ற முழக்கம் தற்போது நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றவர், இந்த தொகுதி மக்கள் சார்பாக தன்னை வேட்பாளராக நியமித்த தலைவருக்கு நன்றி என்றார். தங்களுடன் பலமான கூட்டணி உள்ளது. அதிமுகவுடன் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான். எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண இருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்றார். கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சி மீது அனைத்து தரப்பு மக்களும் எதிர்ப்பாக உள்ளனர். கோவை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை மக்களுக்காக நடத்தியுள்ளேன். மக்களாகிய நீங்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களது வாக்குகளை திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் போட்டியிடும் சின்னத்திற்கு செலுத்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்க வேண்டும். 234 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கூறினார். முன்னதாக வரவேற்பின் போது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்கின்ற அடிப்படையில் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியலை தர போறாரு என்கின்ற அந்த முழக்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர்களாக இந்த சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு கழக தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் என்னை வேட்பாளராக கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்காக இந்த தொகுதி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கின்ற மாபெரும் கூட்டணி தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மெகா கூட்டணி. கழக தலைவர் கலைஞருடைய அவருடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதை போலவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இந்த கட்சியில் இருந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டணியில் இருக்குது. அதே நேரத்தில் அதிமுகவில் எடுத்துக்கொண்டால் அதிமுக அதே மாதிரி பிஜேபி இருக்கிறது இந்த நம்முடைய கொங்கு மண்டலத்தில். அதே பார்த்தீங்கன்னா சென்னை ஒட்டி தருமபுரி அந்த பகுதியில் எடுத்தீங்கன்னா பாமக இருக்கு. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய கழக தலைவரோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது மக்களோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த 10 ஆண்டு காலமாக மக்களுடைய பல்வேறு உரிமை பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை, அது பண மதிப்பிழப்பாக இருந்தாலும் சரி, சொத்து வரி விதிப்பு இருந்தாலும் சரி, சூயஸா இருந்தாலும், இப்படி எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி பார்த்தீங்கன்னா மக்களோடு கூட்டணி வைத்து மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆகவே கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தலைவருடைய தலைமையில் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதை யாருமே மறுக்க முடியாது. பாஜக என்று எடுத்துக்கொண்டால் கடந்த 7-8 ஆண்டு காலமாக பாஜகவின் மீது மிகப்பெரிய அதிருப்தி. தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவுமே பண்ணல. இன்னும் சொல்ல போனா பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத கொள்கைகளை அமுல்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய பின்னடைவை பாஜக தமிழ்நாட்டில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜக என்று சொன்னாலே மத விரோதத்தை தூண்டிவிட்டு, பாசிசத்தை தூண்டிவிட்டு, அரசு துறைகளை எல்லா துறைகளையுமே பார்த்தீங்கன்னா தனியார் வசம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. மோடி இதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கொடிசியா மைதானத்தில் பேசினார். கோவைக்கு, அதாவது இந்தியாவில் பிரதமராக வந்தா, பாஜக ஆட்சிக்கு வந்தா உடனடியாக நாங்கள் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம், தொழில் வளர்ச்சியில் நாங்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தார். ஆனால் 10 வருஷமா பார்த்தீங்கன்னா எந்த விதமான உருப்படியான திட்டங்களையும் மாநில அரசும் செய்யல. அதே மாதிரி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள், பெருந்தொழில்களை நசுக்குகின்ற, தொழில்களை முடக்குகின்ற ஒரு மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் பாஜக ஆட்சி பார்க்கப்படுகிறது. இன்னொரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஆட்சியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா துறைகளிலும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய குடிமராமத்து பணியிலிருந்து அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ற அந்த டெண்டர்கள், பல முறைகேடுகள், ஒட்டுமொத்தமாக 10 வருஷமா செஞ்ச அனைத்து மக்கள் விரோத போக்கையும் சுமந்து கொண்டு அவங்க ஓட்டு கேட்க வர்றாங்க. ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்தில் சரித்திரம் திரும்புகிறது. 10 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற நான் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன். அது மட்டுமல்ல, 36 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு சாதாரண திமுக தொண்டனாக இருந்து நான் இன்றைக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, கழக தலைவர் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைக்கிள் இங்கிருந்து வெள்ளலூருக்கு போயிருக்கிறார். இங்கிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சைக்கிளிலே சென்று கூட்டம் கேட்டு அந்த கட்சியிலே படிப்படியாக நான் மக்களுக்காக பணியாற்றி இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மட்டுமல்ல, இந்த கோவையில் கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்காக, மக்கள் விரோத பிரச்சனைகளுக்காக, சூயஸ் பிரச்சனை, பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட முறை நான் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இதுவரை என் மீது 40 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது என்ற தகவலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட முறை நான் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றேன். என் மேல 40க்கும் மேற்பட்ட முறை என் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. எல்லாமே மக்கள் பிரச்சனைகளுக்காகத்தான். ஆகவே வரக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் மக்கள் நன்றாக சிந்தித்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து கழக தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை